கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த நாளுக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் யோசுவா 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். ஆமென். இதை பார்த்து கொண்டு இருக்கிற பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து மோசையோடு கூட இருந்தது போல நான் உங்களோட கூட இருப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும்போது கூட உலகத்தின் முடிவு பிறந்த சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட இருப்பேன் என்று தான் வாக்கு கொடுத்திருக்கிறார். அவர் உங்களோட கூட இருக்கிறார். ஆகையால் நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள், கலங்காதிருங்கள். கர்த்தர் உங்களோட கூட இருக்கார். உங்களோட கூட இருந்து அவர் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தினது போல உங்களையும் வழிநடத்தி செல்வார். யோசேப்போட கர்த்தர் கூட இருந்ததுனால அவன் செய்த காரியங்களெல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்தார். அதே போல் கர்த்தர் உங்கள் கூட இருந்து உங்கள் காரியங்களை வாய்க்க செய்வார். நான் உன்னை காக்கும்படிக்கு உன்னோட கூட இருப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அவர் உங்கள் கூட இருந்தால் பாதுகாப்பு தான், ஆசீர்வாதம் தான், நம்முடைய காரியங்களை எல்லாவற்றையும் வாய்க்க செய்வார். அவர் நம்ம கூட இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரை தேட வேண்டும். கர்த்தரை தேடினால் கர்த்தர் உங்கள் கூட இருப்பார். ஆமென். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.